ஹாய் ஆல் இன்னைக்கு டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்படியே மேகமூட்டமாக ஒரு மாதிரி மழை வர மாதிரியே இருந்துச்சு. சூப்பரான கிளைமேட். எந்திரிக்கவே முடியல, அவ்வளோ தூக்கமாக வந்துச்சு. இருந்தாலும் தம்பிக்காக இன்றைக்கி சப்பாத்தி போடணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குயிக்காகவே எழுந்தாச்சு. சப்பாத்தினா நம்மளே வந்து மாவு பிசையணும், தேய்க்கணும், போடணும், கொஞ்சம் டைம் தான் ஆகும். இருந்தாலும் அவனுக்கு சப்பாத்தி பிடிக்குமா? ஸோ அவன் இல்லாமல் நம்ம அதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு மனசு வராது. அதனால அவனுக்காகவே சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சு குயிக்காக செஞ்சாச்சு. அண்ட் ஸ்கூலுக்கு வந்து வச்சு விட்டா வந்து சாப்பிட்டு வந்துடுறான். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு சப்பாத்தியில் வந்து ஒரு சீஸ் வச்சு மடித்து கொடுத்துருந்தேன். இன்னொரு சப்பாத்தியில் வந்து லைட்டாக நெய்யும் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட் மதியம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுருந்தேன். புளி போடாமல் தக்காளி, மல்லித்தலையோட காம்பு, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நச்சு போட்டு சூப்பராக ஒரு ரசம் வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரையும் எக்கு தான் வச்சாச்சு. முருங்கைக்கீரை வாங்கினா அது ஆயிரத்துக்கு டைம் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு ஆளாக பண்ணணுமேனு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு. அண்ட் எங்களுக்கு குழம்புமே நேற்று வச்சு நண்டு குழம்பு இருந்தது. ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.